ஒரு சகோதரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு சேட் பண்ணாங்க. சார் நீங்கள் யூடியூபர் தானேன்னு கேட்டாங்க. அப்படி தான் வெளியே சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னேன். சார் எனக்கு வந்துட்டு ஒரு உதவி. நான் இந்த மாதிரி ஒரு கும்பலால் வந்துட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன விஷயம்? எப்படி ஏமாந்தீங்க? யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினான்னு சொல்லும்போது அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டு தயவு செஞ்சு இதை நீங்கள் பதிவிடுங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்துங்க. இது மூலம் கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப இக்கட்டான வேலையிலும் கூட இந்த வீடியோவை போட்டே ஆகணும்னு அந்த சகோதரியினுடைய தூண்டுதலின் அடிப்படையிலே அவங்களுடைய வேண்டுகளுக்கு இணங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். என்ன அப்படின்னா இவங்கள மாதிரி நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்ல ஆக்டிவா இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்பாக்ஸ்ல வந்து பேசுவாங்க. என்னன்னு பேசுவாங்க அப்படின்னா, சார் நாங்க வந்துட்டு ஒரு வேலை தரோம், இந்த வேலை பண்ணுங்க, அந்த வேலை பண்ணுங்க. அதுல அதிகப்படியா என்ன வேலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா டைப்பிங் ஜாப் இருக்கும், வாய்ஸ் காலர் மாதிரி இருக்கும், டேட்டா என்ட்ரி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 வேலையை கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேலையில உங்களுக்கு தகுந்த வேலை எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. அந்த வேலையை இவங்க சூஸ் பண்ண உடனே ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கேட்டா யாருமே சேர மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? 5000 10,000 கேட்டா கூட யாரும் சேர மாட்டாங்க. ஏன் 1000 2000 கேட்டா கூட சேர மாட்டாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 499 ரூபாய் போட்டு விடுங்க, 399 ரூபாய் போட்டு விடுங்க. ஆக்சுவலி இந்த 399 499 பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது, சின்ன அமௌண்ட்.